ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே மெடிசினல் பெனிஃபிட் உள்ள வேப்பம்பூ வச்சு ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 முழு பூண்டை உரித்து போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்களும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 குட்டி சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நல்ல பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அது கொதிக்கிற கேப்பில் இன்னொரு வானலில் வெறுமனையாக வேப்பம்பூவை நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் அப்படியே குழம்புல ஆட் பண்ணிப்பாங்க. அதை விட கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு வானலில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு உங்கள் வீட்டில் வடகம் இருந்ததுன்னா அதை எண்ணெயில் பொரித்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அப்புறம் நான் கொஞ்சம் தேங்காய் துருவி தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல்னால் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது ஒரு தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுறணும். அப்புறம் நம்ம அடுப்பை அணைக்கிற டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்து ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிக்காதவங்க கூட விரும்பி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.